ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான காலிஃப்ளவர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரில் பிரியாணியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வாட்டி மட்டும் செஞ்சு பாருங்கள், இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. இது கூடவே சோயச்சம் வச்சு ஒரு சூப்பரான வறுவலையும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் புரட்டாசி மாத சண்டேக்கு சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாவத்திரி, 3 லவங்கம், 2 மராட்டி முக்கு, சின்னதாக ஒரு கல்பாசி, சின்னதாக ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா புரிஞ்சதை நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த ஆனியன் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது டிரான்ஸ்பரண்ட் ஆகி அதோட கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதை ஆட் பண்ண உடனே அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் அண்ட் கலர் கொடுக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலைகளை ஆட் பண்ணுறேன். புதினா இலைகளை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். புதினா இலைகள் நல்லா வதங்கி அதை சுருங்கணும். அந்தளவுக்கு அதை நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவரையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா அதில் இறங்கி அது மேலே நல்லா கோட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி அடியிலேருந்து மேலே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் ஆவி அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம மெதுவாக அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் யார் யாரெல்லாம் நான்வெஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி பிரியாணியை யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நான்வெஜ் பிரியாணி ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மனசு ஆறுதல் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்து வச்சு வறுவல் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் வந்தாச்சு, இனிமேல் நான்வெஜ்க்கு பேவே தான். பட் நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த சோயா சிப்ஸ். இதை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சம்ஸை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் ஆனால் நம்ம புளிஞ்சு வச்சிருந்ததில் சோயா சம்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம்.
அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நான் அது மேலே தூவி விடுறேன். இப்போ இதையும் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த புதினா இலைகளும் அந்த தக்காளியோட சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். அந்த அளவுக்கு அதை நல்லா நம்ம வதக்கணும். அடுத்ததான் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசலாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கணும். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் மசாலா பொருள்லாம் கருகாமல் இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இங்கே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். சோயா சம்ஸ்க்கு அதிக தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் கம்மியாகவே ஊற்றுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சோயா சம்ஸ் ஆட் பண்ணிடலாம். சோயா சம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோயா சம்ஸை போட்டோன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் மசாலா இருக்கும். ஏன்னா சோயா சம்ஸ் போட்டோன்னா அது தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ ஒரு சைடு தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா மசாலாவாக இருக்கும், இன்னொரு சைடு மசாலா இல்லாமல் இருக்கும். சோயா சம்ஸை 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அது நல்லா எல்லா பக்கமும் மசாலா கலந்து வரும். இப்போ கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலைகளை எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது மேலே தூவி விட்டுறது தான். கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டோன்னா அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயாச்சம் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சிக்கன் வறுவலுக்கே டஃப் கொடுக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் புரட்டாசி மாதத்தில் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் ரொம்ப மிஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.